வெல்கம் டு நோஹா மீடியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ கறிக்காக ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 4 வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டுக்கிட்டு நம்ம சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதனால் எப்பவுமே உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி சொன்னாலே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கறி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் இப்போ நான் செய்கிற கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி சேர்த்து எடுத்து சாப்பிட்லாம். அதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வதக்கிட்டு இது கூட மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நான் மஞ்சள்தூள் அதிகமாக சேர்த்துப்பேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதிகமாக மஞ்சள்தூள் சேர்த்துப்பேன். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம். அதான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வருங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறேன், சொல்ல மறந்துட்டேன். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டனால நம்ம தட்டு போட்டு மூடிட்டு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இந்த பாருங்கள் நல்லா கொதிக்குது மலை மலைன்னு.
ஒரு கிண்டிட்டு உப்புக்கு தான் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நல்லா கொதித்து மிளகுத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. ஓகே பாய். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிட்டு போயிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.